இது மக்களே மாங்குளம் முல்லைத்தீவு பிரதான வீதி. அந்த பிரதான வீதிக்குள்ளால நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருப்பட்ட முறைப்பு சந்தின்னு சொல்கிற சந்தியில் இருந்து நான் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த கருப்பட்ட முறைப்பு சந்தியை கடந்து போனீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மணவாளன் பட்ட முறைப்பு பாடசாலைன்னு சொல்லி கொண்டிருக்கு. அந்த பாடசாலையை கடந்து போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த 2 சைட்டும் காடுகளாக இருக்குது. இந்த காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போன அப்புறம் ஒரு வலது பக்கத்துக்கு ஒரு சிறிய குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை கூட்டங்கள் நிற்குதாமன்னு சொல்லி தகவல். ஸோ அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு யானைகளை காட்டுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போன அப்புறங்க பாருங்கள், அந்த போர்டு ஒன்று தெரியுது. அந்த போர்ட் சைனுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வலது பக்கத்தில் தெரிகிறது பண்ட், அந்த குளத்தினுடைய அணைக்கட்டு தான் தெரியுது உங்களுக்கு வடிவா. இந்த அணைக்கட்டை கடந்து தான் இந்த இதுக்குள்ள போய் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் யானையை பார்க்க. வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது MLF ஹிஸ்டரி, இலங்கையின் பனப்புமிக்க காடுகளின் அழகையும் அதனுள் புதைந்து கிடக்கும் நல்ல பல விடயங்களையும் வெளிப்படுத்தும் காணொலிகளின் தொகுப்பு. என்னுடைய இந்த MLF ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளும் உங்களை நோட்டிஃபிகேஷன் வடிவில் வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனூடாக உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதனூடாக நான் இன்னும் பல புதிய நல்ல காணொலிகளை பதிவிட வாய்ப்பாக அமையும். வாங்க மக்களே, இந்த காணொலியில் நாங்கள் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் என்று சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் பிரதான வீதியிலேருந்து வலது பக்கமாக திரும்பி அந்த அணைக்கட்டு வழியாக அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் காட்டியிருந்தேன் ஒரு காணொலியில் இந்த யானைகளுடைய கால் தடம் இந்த பகுதியில் இருந்தது. ஆகவே நீரை குடிக்கிறதுக்காக யானைகள் இந்த பகுதிக்கு அடிக்கடி வருவதுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காணொலியில் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது, ஒரு யானை ஒன்று நடந்து போய்கொண்டிருக்கு. இதை விட எனக்கு கிட்டவா எடுக்கிறது கொஞ்சம் கடினம். ஏன்னு சொன்னால் இந்த பகுதிக்குள்ளே போய் வர கஷ்டம். அங்கே சீரான பகுதி, அதுக்குள்ளே இருந்து சம்டைம் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் என்னால் ஓடி வர இல்லாது. அதால் நான் தூரத்துலேருந்து எடுக்கிறேன். அதோட கொஞ்சம் வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனி வந்து சரியாக கூடுதலாக பொழிஞ்சோன்று இருக்குது. பனி விழுகிறபடியாக அந்த பனிக்கு ஒரு திரை போல் ஒரு அமைப்பு இருக்குது. அதை பார்க்க முடியாத ஒரு தன்மை ஒன்று காணப்படுது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இந்த வீடியோ பதிவிடக்கூடிய மாதிரி இருந்த யானையை. ஏன்னு சொன்னால் அதை டக்கண்டு போய் மறைஞ்சி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பனிகளுக்கு இடையால் வந்து அந்த காட்டு பகுதிக்குள்ளால் பாருங்கள் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே பூந்து போகுது. கிட்டத்தட்ட இது ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருப்புகள் இருக்கிற இடம்தான், இருந்தாலும் யானைகளும் வாரது உண்டு. ஏனெண்டா கூடுதலாக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா யானை வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இங்கே இருக்கிற தோட்டங்கள் வயல் நிலங்களில் யானைகள் பூந்து தங்களோட சட்டியை காட்டிட்டு போகிற வழக்கம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இது ஒரு காலத்தில் யானைகள் பாவிச்ச இடமா இருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த காட்டுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார். இந்த முன்னுக்கு இருக்கிற பனைக்கு பக்கத்தால் நேர பாருங்க தொங்குள்ள காட்டுக்குள்ளே அவர் அப்படியே நடந்து உள்ளே போய்கொண்டிருக்கிறார். அப்படியே போயிட்டாருன்னு சொன்னால் அதை குறிப்பிட்டு கிட்ட போய் உங்களால் எடுக்க இயலாது. அதால் நான் எடுக்கையில் சம்டைம் அப்படி ஒரு வசதி கிடைக்கும்னு சொன்னால் நான் நிச்சயமாக அதை எடுப்பேன். இது ஒரு மதிய நேரம்னு சொன்னால் இந்த வீடியோ நல்ல கிளியராக இருந்திருக்கும். ஆனால் இது இப்போ ஒரு காலை நேரம், மிக அதிகாலை என்று சொன்னபடியாக இதை வந்து கிளியராக எடுக்க முடியாமல் போயிட்டு தான் அந்த பாருங்கள் அப்படியே போய்கொண்டிருக்க மெல்ல. ஸோ ஏற்கனவே பார்த்த வீடியோ தான், அதே காணொலியை தான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடிய மாதிரி பாருங்கள் நைஸாக போய்கொண்டிருக்கிறார். இது வந்து ஊரில் வளர்க்குற யானைகள் மாதிரி இல்லை, இது காட்டு யானை. நிச்சயமாக எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் கிட்ட போனால் இது வந்து கலைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது, அக்களை கலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே தான் நான் கிட்ட போகல, யானையை வந்து தூரத்திலிருந்தே அப்படியே நாங்கள் வீடியோவில் கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் யானைகளை காணக்கூடியதாக இருக்கும், அதுகளை காட்டுவேன் என்று சொல்லி. பட் நிறைய இடங்களில் மிஸ் பண்ணிட்டேன், பார்க்க முடியாமல் போயிட்டு. இது கூட அவ்வளவு பெருசாக கிளியர் இல்லை என்றாலும் உங்களுக்கு இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான விஷயம், அதாவது ஒரு யானையை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னொரு காணொலியில் முடியும் என்று சொன்னால் இன்னும் அழகாக இதை காணக்கூடியதாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், யானையை கொஞ்சம் சூம் பண்ணி எடுத்துருக்குன்னு பாருங்கள். அப்படியே போய்கொண்டு ராஜநடையில் போகிறாரு. இந்த பகுதியில் வந்து அவர்தான் பெரிய ஹீரோ அண்டு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே அவரை அசைக்கிறதுக்கு ஒரு விருமே இல்லை. அதோட இது வந்து மக்களே அவருடைய பாதையாக இருக்கலாம். தண்ணி குடிக்கிறக்கும் வசதி என்னென்னா குளம் இருக்குது, குளத்தில் தண்ணி இருக்கிறத குடிக்கலாம்ன்ற ஒரு வசதி இருக்குது. மற்றது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பசையிலன்ற நிலம் இருக்கிறபடியாக அந்த நிலத்தில் மேய்ச்சலையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அங்கால பசியை தீர்க்கிறதும் இங்கால தண்ணியை குடிக்கிறதும் தாகத்தை தீர்க்கிறவங்க அவருடைய பயணம் இருக்குது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் என்று சொல்கிறதுக்கு இல்லை என்றாலும் நாங்கள் இதில் முக்கியமாக இந்த யானையை காட்டணும் என்று சொல்ல தான் இந்த வீடியோவை நான் கேப்சர் பண்ணினேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் அன்றைக்கு எனக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களை, ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதுதான் அந்த யானைகளோட கால் தடம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் இது சம்மந்தமாக காட்டியிருந்தேன். பாருங்கள், அந்த கால் தடங்கள் சரியாக தெரியுது. ஆகவே இங்கே நிறைய யானைகள் தொடர்ந்து வந்து போய் கொண்டிருக்கிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் நிச்சயமாக நாங்கள் யானைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எந்த டைமில் எப்போ வருமானு சொல்ல இல்லாது, ஆனால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கால் தடங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லலாம் என்றால் தண்ணி குடிக்கிறதுக்கு அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கணும். அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி மேய்ச்சல் நிலங்களும் அதிகமாக இருக்குது. நீரும் நல்ல நிறைய இருக்குது. மற்றது மக்கள் குடியிருப்புகள் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறபடியாக மக்களுக்கு நல்ல வசதி. இந்த இடத்துல வந்து நீர் அருந்திட்டு மேய்ச்சலை முடிச்சு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதால் தான் இந்த பகுதியாக்கள் தேர்ந்தெடுக்கிறோம். யானைகளை பார்க்கணும்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து நிச்சயமாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் எந்த நேரம் எப்போ வந்தால் பார்க்கலாம்ன்றே என்னால் சொல்ல இல்லாது. ஒரு டைமுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அநேகமான காணிகளை சுற்றி என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் யானை வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த யானை வேலிகள் அமைக்கப்பட்டதை வச்சு கொண்டு நாங்கள் சொல்லலாம் இந்த பகுதியில் வந்து நிறைய யானையினுடைய நடமாட்டங்கள் இருக்குது, அதனுடைய செயற்பாடுகள் இருக்குது என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.